எப்பொருள் நான் பேசுறது கேக்குதுங்களா? எப்பொருள் யாராவது ரிப்பீட் பண்ணு. கேக்குதுங்க ஐயா. கேக்குது கேக்குது, பேசுங்க. பார்த்தேன், நீங்க சாப்பிடறதெல்லாம் பார்த்தேன். அருமையா செஞ்சிருக்கிறீங்க. சரிங்க ஐயா. எப்படி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது சாப்பிடறதுக்கு? நல்லா ஆமாய்யா, கொடுத்தீங்களா? ஆமாய்யா. நல்லா பல்லுக்கு ஃபுல்லா அருமையான சாப்பிட்டாச்சு ஐயா. பல்லுக்கு அருமையான வேலை. பல்லுக்கு அருமையான வேலை. அதாவது இந்த பல்லுக்கு வேலை குடுத்துருக்குறோம். அந்த பல்லு நல்லா நல்லா மென்னு சாப்பிட முடியுதா? ஆமாய்யா, நல்லா மென்னு சாப்பிட்டேன். நிறைய அப்படின்னா, நேரம் ஆகுது. எதுக்கு அந்த பயிற்சின்னு கேட்டேன்னா, இந்த நரம்பு மண்டலங்கள், ஆ உள்ளே இருக்க எலும்பெல்லாம் தாடையில ஒழுங்கா அசையுதான்னு பார்க்கறதுக்காக குடுத்தது. என்னது? அப்படிங்கய்யா. சரிங்க. ஏன்னா, நரம்பு மண்டல வேலை செய்யணும்னா நீங்க அசைக்கவே முடியாது. என்ன வாய் அசைக்க எதையுமே அசைக்க முடியாது. எதையுமே கை, கால் அசைக்க முடியலன்னா, இந்த வாயும் அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். வாயும் வேலை மீறி ஆட்ட முடியாது. வேலை மீறி சரி. நீங்க வெறுமனே வாயில தண்ணி ஊத்தி கொப்பளிச்சு பாருங்க. வாயில தண்ணி ஊத்தி அப்படி செஞ்சு நல்ல வேகமா துப்பி பாருங்க. வேகமா. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. இன்னைக்கு சாப்பிட்டேன் ஐயா. எதுவும் வலி கிலி எதுவும் தெரியல ஐயா. தாடை கீடை எதுவுமே தெரியல. நார்மலா இருக்கிற மாதிரி இருந்தது எல்லாமே. இன்னும் என்ன பண்றீங்கன்னா, தண்ணி வாயில ஊத்தி கொப்பளிச்சு விடுங்க. வேகமா கொப்பளிங்க. புரியுதா? தண்ணி வாயில ஊத்தி சரிங்க ஐயா. நல்ல வேகமா வாளியில ஒரு 50 தடவை நல்லா உறிஞ்சு தள்ளுங்க. நல்லா உறிஞ்சு நல்லா தள்ளி தள்ளி விடுங்க. பயிற்சி. என்னது? தண்ணி வாயில ஊத்தி சரிங்க ஐயா. நல்ல தண்ணி வாயில் ஊத்தி நல்ல பீச்சு அடிங்க. நம்ம விளையாட்டு பண்ற மாதிரி குழந்தைகளா பீச்சு அடிங்க. அதே மாதிரி விளையாட்டு பண்ணுங்க. சரிங்க ஐயா. உங்கள் உடலை மீட்கின்ற பயிற்சி. உங்கள் உடலை மீட்கின்ற பயிற்சி. அதுதான். சரி. இப்ப இந்த நாம வந்து இந்த கிரியா யோகம் என்பது நம்ம சொல்றதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம வெங்கடேசன் கிரியா யோகம். சரியா? அது 2000 ஆண்டுகளாக உலகத்துல இருந்து வருதுன்னா, அப்ப பலாயிரம் ஆண்டுகளாகவே இந்த நமக்கு வந்து அகத்தூய்மை இருக்கிறது என்பது வெள்ளைக்கார முண்டங்களுக்கு தெரியாது. அது சித்த மருத்துவம் பண்றாங்க. அகத்தூய்மை தெரியாம ஆயுர்வேதம் பண்றாங்க. அகத்தூய்மை பண்ணாம உலகத்துல எல்லா மருத்துவமே அகத்தூய்மைக்கு எதிரானது. என்னது? அகத்தூய்மை தெரியாமையே மருந்து கொடுக்குறாங்க. இது இந்த பரிணாமத்தில் தேவையில்லாத பசித்தாகத்தை கட்டுப்படுத்துவது. பசித்தாகம் என்பது தேவையற்றது. பசித்தாகம் என்பது இயற்கையில உதறி தள்ளுது. அதனாலதான் திருவள்ளுவர் வந்து பிச்சை எடுத்து வாழக்கூடாதுங்கிறார். பிச்சை எடுத்து வாழக்கூடாதுன்னா பசி எடுக்கக்கூடாது அல்லவா? இந்த பிச்சை எடுக்க மாட்டேன்னு சொன்னாவே எனக்கு பசி எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. பட்டினத்தாரு கூட நான் இனிமேல யார் வீட்டுக்கு பிச்சை எடுத்து வாழ மாட்டேன். பிச்சைக்கு நான் போக மாட்டேன். என்னுடைய இருக்கும் இடம் தேடி ஏதாவது வந்தால் மட்டும்தான் உண்பேன். இல்லைன்னா எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்றாரு. யாரு? பட்டினத்தார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி நான் செல்ல மாட்டேன். என்னுடைய தேவைக்கு யாராவது கொண்டாந்து கொடுத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். அது இல்லாமல் நானா போய் யார்கிட்ட என்ன எடுக்க மாட்டேன். பிச்சை எடுக்க மாட்டேன். அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாரு. பட்டினத்தார் சென்னையில வாழ்ந்தவர் தான். சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்? நாம இன்னைக்கு யாரும் வரலையா எடுத்துறது? யாரும் யாரையும் காணோம். எல்லாத்துக்கும் போகுதே இல்லையா? பொதுவான அணைப்பை தான் நான் பேசுறேன். நீர் மருத்துவத்தில் தான் நான் பேசுறோம். ஆமா ஆமா. சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்? அப்ப இன்னைக்கு கொஞ்சம் இந்த வழி, ஆனா ஒண்ணு ஒரு 4 மாசத்துக்குள்ள இந்த விஷம சாந்தி எல்லாம் வரும். புரியுதா? விஷம சாந்தி இன்னும் கவனமா இருக்க வேண்டியது. அப்படி அப்படியே இப்ப இப்ப காது இழுத்து விடுறது. இப்படி பாருங்க, இந்த காது இழுத்து விடுற பயிற்சி, இந்த காது இழுத்து விடுற பயிற்சி, அப்புறம் இப்ப இழுக்கிறது இப்படி இப்படி பெருக்குழு மாதிரி. இதெல்லாம் நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க ஐயா. இப்படி 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 இப்படிங்கிறது. தலையை ஆட்டுங்க. இப்படி புடிச்சிட்டு இப்படி ஆட்டுங்க. 2 காதையும் இப்படி புடிச்சுக்குங்க. 2 காதையும் புடிச்சுக்கிட்டு இப்படி ஆட்டுங்க. சரிங்க. இங்க செய்யுங்க பார்க்கலாம். சும்மா செஞ்சு பாருங்க. எப்படி இந்த படத்தை நீங்க உங்க படத்தை காட்டுங்க. அப்படி இப்படி இப்படி ஆட்டுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். போதும் 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 போதும். சும்மா இப்படி பிடிச்சி இழுத்து பாருங்க. இப்படி அவ்வளவுதான். நான் காலையில எல்லாமே இப்படிதான் பண்ணுவேன். மக்கள்லாம் கூட இப்படி பண்ணி விடுவேன். கண்ணுங்கெல்லாம் இப்படி அழுத்தி இது பண்ணுவேன். கழுத்து எல்லாமே. வணக்கம். அருமை அருமை.
அப்ப நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு. நல்லா மூஞ்சி நல்ல நிறமா இருக்கு. மூஞ்சி அந்த கருப்பெல்லாம் போயிடும். அது உண்மையான ரத்தம் வர 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 உதடெல்லாம் பாருங்க சிவப்பா மாறிடுது. அந்த ரத்த ஓட்டம் சுத்த ரத்தம் தான். என்னது? ஆமா நான் இன்னைக்குதான் நானும் கவனிச்சேன் ஐயா. சிகப்பா மாறுது. எப்படி சிகப்பா மாறி? எந்த ரத்தமும் குடுக்கல, எந்த பிரியாணி திங்கல, எந்த குஸ்காவும் சாப்பிடல, எந்த ஆம்லெட்டும் சாப்பிடல, எந்த புரோட்டாவும் சாப்பிடல. இததான் சுத்தம். இத இத கண்டுபிடிக்கிறதுக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கலையே வீணா போயிடுச்சு. நல்ல வேளை டாக்டர் மகாலிங்கம் வந்தங்காட்டி ஆச்சு. ஒரு கோடீஸ்வரர் நமக்கு வந்தங்காட்டி, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். இந்தியாவிலேயே அ தென் தென் மா தென் தென் மாநிலத்தில் மிகப்பெரிய பணக்காரர் டாக்டர் மகாலிங்கம். அவர் இல்ல அப்டின்னா கோவிந்தா தான். அவர் இல்லைன்னா கோவிந்தா தான். புத்தகம் வெளிய வந்திருக்காது. இல்லன்னா இந்த புத்தகம் வந்திருக்காது. ஆனா நல்ல வேளை என் கையில சிக்கிட்டு நான் பூரா பேச ஆரம்பிச்சு. இன்னைக்கு கூட ஒருத்தர் புதுசா ஒருத்தர் சேர்த்திருக்காங்க. அவங்க பேரு திருப்பூரை சேர்ந்தவர். திருப்பூர். இன்னைக்கு ஒருத்தர் சேர்ந்திருக்காங்க. அவங்க பேரு லதான்னு பேரு. பேரு சங்கீதா லதான்னு வரும். ஆமாய்யா. ஆமா. அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த WhatsApp இதுல வந்திருக்கணும். ஆனா உங்களுடைய உணவு தான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். உங்க உணவையும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். இந்த காலையில ஆ பரமேஸ்வரி அனுப்பிச்சு அந்த உணவையும் அனுப்பிச்சிருக்கிறேன். அங்க ஏதோ மார்புல ஏதோ கட்டி. ஏதோ கட்டின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் கட்டி இல்லாத கோழை கட்டி தான். அதுல கிருமி வளர்ந்துச்சுன்னா புற்றுநோயா மாறும். என்னது? போயிரும். அதே பயமுறுத்துறாங்க ஐயா. புற்றுநோய்னாவே பயமா இருக்குன்னுறாங்க. அவ்வளவுதான். இதுல ஒண்ணும் இல்ல. சுத்தமான ரத்தம் ஒரு பாட்டில் எடுக்கிறோம். சுத்தமான ரத்தம் கற்பனையா சொல்றேன். அந்த பாட்டில ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அதுல சோத்து போட்டு என்ன ஆகும்? சோத்து போட்டு கரைச்சிட்டு ரத்தத்துல சோத்து போட்டு கரைச்சாச்சு. ரத்தத்துல என்ன கலந்துறீங்க? சோத்தை போட்டு கரைச்சி என்ன ஆவான்? உடனே செத்து போயிடுவான். உடனே ரத்தம் என்ன ஆகும்? நாரி போயிடும். சுத்தமான ரத்தம் தான். ரைட்டு. நாம என்ன பண்றோம்? சரி ரத்தத்துக்கு நேரடியா சோறு கொடுக்கலாம். கொடுத்தா என்ன ஆகும்? சோத்தை கொடுத்தோம்னா அது அழுகி போகுது. அதே மாதிரிதான் நாம சாப்பிடுற உணவு. நீங்க சொல்லுங்க ஐயா, சொல்லி முடியும். அதே மாதிரி தான் நாம் சாப்பிடுற சாப்பாடானது குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு ரத்தத்தை அசுத்தமாக்குறது. ரத்தத்தை என்ன பண்ணுது? சடியாக மாத்துது. சடி உடம்பெங்கு அப்படியே லேசான கண்ணாடி மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி உடம்பெங்கும் பரவிக்குது. அப்ப உடம்பும் இந்த சளி பரவணும்னே கிருமிகள் என்ன ஆகுது? ஏற்கனவே மறைஞ்சிருக்கிற கிருமிகள் நம்ம உடம்பே வந்து 100 கோடி 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 கிருமி இருக்கு. 100 கோடி 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 கிருமி. 100 கோடின்னு கற்பனையே பண்ண முடியாது. அத்தனை கிருமிகள் நம்ம உடம்புல இருக்குது. அதெல்லாம் இந்த அழுகி போய் நிக்கிறப்ப உள்ளேயே தானாவே என்ன பண்ணிக்குது? தானாவே எந்திரிச்சு அந்த உயிரை கொலை செய்யுது. அந்த சளிதான் அதற்கு சாப்பாடு. அப்பதான் அந்த இப்ப நாம என்ன பண்ண இதைத்தான் அகத்தூய்மை பண்ணியிருக்காங்க. அவங்க பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு அந்த கீரை சாப்பிட்டுருக்காங்க. பசி தாகத்தை கட்டு கீரை சாப்பிட்டு தொடர்ந்து இருக்க கீரை தான் அந்த பசியை உடனடியே நிறுத்துங்க. பசிய உடனே அற்புதமா நிறுத்து. கீரை சாப்பிட்டீங்கன்னா பசி எங்க போச்சுன்னே தெரியாது. அப்படி இழுத்துட்டு அந்த பசி இழுத்துட்டு இந்த சிறுகுடல் பெருங்குடல் சிறுகுடல் போய் பெருங்குடல் போய் அப்புறம் வெளியே போய் இதுதான் வந்து வெங்கடேசன் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான வேலை. இப்ப நான் சொல்லி நிறைவு செய்யறேன். சரியா? என்னமா கேட்க வந்தீங்களா? சொல்லுங்க ஐயா. என்ன கேட்க வந்தாரு? அந்த இப்ப வந்து நானு அந்த ரைஸ் சாப்பிட்டு ஒரு 23 நாள் ஆச்சுங்கய்யா. அது நிப்பாட்டினதுல இருந்துங்கய்யா அந்த கால் இருக்கு இல்லையா? கால் வந்து அந்த ஒரு பசை போட்டு ஒட்டினா எப்படி வரன்னு இருக்குங்க. அந்த மாதிரி தூங்குறோம்னா கால் நீட்டி தூங்குறோம்னா அப்படியே அந்த பசை அப்படியே வரன்னு துடிக்கிற மாதிரி இருக்குங்க. அது எதனாலங்க? உடம்பு ஏதாவது பண்ணும். அது உடம்பெல்லாம் உள்ள இருக்கிறது நிறைய பண்ணு. அது அங்க குறுகுறுன்னு இங்க குறுகுறுன்னு அங்க குறு என்னென்னமோ பண்ணு. அதெல்லாம் அப்படியே அது ஏதோ பழுதுபா இருக்குன்னு அர்த்தம். என்னது? சரிங்க. பழுதுபா இருக்கு. பசை உணவு சாப்பிட்டாவே அதுல இருந்து விடுதலை அடைகிறப்ப அப்பப்ப இவங்களுக்கு அப்படிதான் பண்ணிட்டு தான் இருக்குது. அங்க இங்க குறுகுறுன்னு இங்க குறுகுறுன்னு வர என்னென்னமோ பண்ணும். அதாவது பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம். இந்த சளி நீங்குச்சுனாவே அந்த உடனே அந்த இடத்துல புதுமை அடையுது. அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணுதாங்க. இதெல்லாம் அது வந்து சொந்தமா பழுதுபாக்குது. சரிங்க. நம்ம உடம்பு வந்து என்னன்னு சொல்ல தெரியல. ஏதோ பண்ணுதானா? என்னவோ பண்ணுது. என்னன்னு சொல்ல தெரியல. ஆமா, அது சொல்ல முடியாது. என்ன நடக்குது யாருக்கு தெரியும்? எந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லயும் கண்டுபிடிக்கும். ஆமா. எம்ஆர்ஐ ஸ்கேன்லயும் கண்டுபிடி. அதனால எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிறது
உள்ள இருக்கிற பொருளை சொல்லுமே தவிர என்ன நடக்குதுன்னு தெரியாது. கட்டியா இருக்குதா, பெருசா இருக்குதா, 1 மில்லிமீட்டர் இருக்குது, 2 மில்லிமீட்டர் இருக்குது, இன்னும் அகலம் இருக்கு, இப்படித்தான் சொல்லுமே தவிர அவன் சாவானா, சாவானா, சாக மாட்டானா அதெல்லாம் சொல்லாது. என்ன நோயிலே சொல்லாது. அதெல்லாம் கலர் வந்து ஆர்பிஜி, ரெட்டு, ஆர்பிஜி, இந்த பார்த்து 3 கலர் கலந்த மாதிரி அப்படியே ஜாயின் ஒரு இது மாதிரி கலர் கலர் அந்த வண்ணத்துல தான் இருக்கு. நாமெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. அதுக்குன்னு டெக்னீஷியன் இருப்பான், அவன் தான் புரிஞ்சுக்குவான். எல்லாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அந்த மேப் பார்த்தீங்கன்னா ஒண்ணும் புரியாது. என்னது ஸ்கேன் ரிப்போர்ட் அலையா இருக்கும். அது கலர்ல பார்க்கணும். கருப்பு வெள்ளையில பார்த்தா சுத்தமா புரியாது. கருப்பு வெள்ளையில பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் கலர்ல காட்டினா தான் புரியாது. கலர் தான் உண்மையான கலர் தான் காட்டுது. ஆர்பிஜி, ரெட்டு, ப்ளூ, கிரீன், இந்த மூணுலயும் அது கலர் வரும். அது ஆர்பிஜி பேசிக் கலர்னு சொல்லுவாங்க. ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நாம வந்து நேத்து படிச்ச மாதிரி இப்ப மறுபடியும் 1ஆம் பாடத்தை திருப்பி படிக்கிறோம். 1ஆம் பாடத்துல திருப்பி வரோம். இந்த புறப்புட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு சீவுக்கு ரோமம் கொருக்கும் புறப்புட்டு போகான் புடிசேரியோடன்னு 576வது பாடம், அதாவது 34ஆம் பக்கத்துல சொல்றாரு. புறப்புட்டு பூக்கு திரிகின்ற வாயினா இந்த பசித்தான் சொல்றாரு. அப்படியே வந்து கிரியாயோகத்தை படிச்சு பார்த்தீங்களா? கிரியாயோகத்தை என்ன படிச்சான்? வெளியே இருக்கிற காற்றை உள்ளே எடுத்து, உள்ளே இருக்கிற காற்றை வெளியே அனுப்பிச்சு ஒரு சமத்துல கொண்டு வரணும்னு சொன்னமே இல்லையா? அதைத்தான் இவர் என்ன சொல்றாருன்னா, புறப்புட்டு பூக்கு திரிகின்ற இந்த பசி வாயு வந்து நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்குங்கிறாரு, இல்லாமல் ஒழித்து விடுங்கிறார். என்னது? இல்லாமல் ஒழித்து விடுகிறார். அப்ப பசியை தூண்டக்கூடாது. பசியை தூண்டாம சமப்படுத்தணும்னா அது சுழியத்துக்கு கொண்டு போகணும்னா, சுழியம் தான் சூன்யம், சுழியத்துக்கு கொண்டு போகணும்னா நீரை மருந்தா கருதி அமைதிப்படுத்த வேண்டும். அதான் இந்த அதுதான் வந்து அது சுவாசம். அப்ப ஜீரண நீருங்கிறது சுவாசம் தான். ஜீரண நீருங்கிறது சுவாசம். அந்த சுவாசத்தை என்ன பண்ணணும்? பூஜ்ஜியத்துக்கு கொண்டு போகணும். அதைத்தான் அது வாய்ந்த சொரசொரான்னு சொல்லும். இந்த சொரசொரான்னு சொல்றப்ப எனக்கு வெப்பம் மாத்தி போயிடுச்சு, அழுக்காயிடுச்சு, வெப்பமாயிடுச்சு, என்னை அமைதிப்படுத்துன்னு சொல்லுது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க அமைதிப்படுத்துறதுக்கு தூய வான்நீர், வானத்திலிருந்து வரக்கூடிய தூய்மையான தண்ணீரை ஒரு மடக்கு எப்பவுமே வயிற்றுல 50 மில்லி வச்சுட்டீங்கன்னா அந்த பசி எடுக்கவே எடுக்காது. பசிங்கிறது பல கோடி ஆண்டு இருக்கிற ஒரு போலி உணர்வு. அதற்கு பலகாரத்தை போடணும்னு அவசியம் கிடையாது. பலகாரத்தை போட்டுதான் ரத்தம் கெட்டு போச்சு. நீங்க சாப்பிட்றதெல்லாம் பலகாரம் தான். கீரை வந்து பலகாரம் கிடையாது, காய் பலகாரம் கிடையாது, கனி வந்து பலகாரம் கிடையாது, தண்ணீர் பலகாரம் கிடையாது, காற்று பலகாரம் கிடையாது. பலகாரத்தை தின்னு போட்டு பிற ஆரோக்கியத்துக்கு கேட்டீங்கன்னா என்ன பண்ணும்? அதனால இது அகத்தூய்மைக்காகத்தான் நம்ம கீரை சாப்பிடுறோம். அது பல்லு விளக்கறதுக்கு தான். அதனால இது தனித்து இயங்க வேண்டும். ஏன்னா இது வந்து மனமும் உடலும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி இது. அதனால இது வந்து இந்த மனமும் உடலும் ஆன்மாவும் சேர்ந்து செய்கிற பயிற்சி உலகத்துல, இந்தியாவில, தமிழ்நாட்டுல, கோபியில மட்டும்தான் இருக்கிறது, வேற எங்கேயும் கிடையாது. அதனால இது யாருக்கும், எந்த மருத்துவருக்கு இது புரியாது, புரியும் கூடாது. புரியவும் கூடாது. அவனுக்கு எதுக்கு புரியும்? நம்ம புரிஞ்சு என்ன பண்ண போறோம்? ஒரு எம்பிபிஎஸ், உண்மையாலுமே ஒரு எம்பிபிஎஸ் நம்ம 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 குழுவிலேயே வந்து எம்பிபிஎஸ் படிக்கிற பொண்ணுங்களே இருக்காங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகி அமெரிக்கால டாக்டர் ஆனவங்களே இருக்காங்க. அமெரிக்கால எம்டி டாக்டர்லாம் நம்ம குழுவில் இருக்கிறாங்க. யாரு? பிரியேந்திரனுடைய பொண்ணு வந்து எம்டி அமெரிக்கால டாக்டர் தான். அவங்களுக்கு இந்த புத்தகத்தை படிச்சா அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுக்கு நோய் வந்தா மாத்திரையை தான் போட போறாங்க. என்ன போடுறாங்க? ஏன்னா அவனும் ஜீரண நீர் நிறுத்த தெரியாது இல்லையா? ஜீரண நீரை நிறுத்த தெரியாது. ஜீரண நீர் நிறுத்தது உடலும் மனமும் சேர்ந்து செய்யணும். அப்ப எங்க போய் செய்யணும்? யாரா இருந்தாலும் ஒரு வழியே இல்லை, இங்க வந்துதான் தீரணும். அந்த அவங்களுக்கு அகத்தூய்மை தெரியுன்ற அவசியம் இல்லை. அகத்தூய்மை என்பது சித்தர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா பூரா சித்தர்கள் இருந்தாங்க. அப்ப வடநாடு தென்னாடு இருந்த பேரை வடநாடு தென்னாடு. வடநாடுன்னா இமயமலை, தென்னாடுனா கன்னியாகுமரி. இதுக்கு பேரு வடநாடு தென்னாடுமாங்க. வட இந்தியா தென்னியது இப்ப வந்தது, வெள்ளக்கார முண்டங்கள் வந்து பண்ணது. அதுக்கு முன்னால வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு. அது தென்னாடுடைய சிவனே போற்றினான். என்ன தென்னாடு, அது வடநாடு அப்படின்னு அதுல நம்ம இலக்கியத்திலே பாடல் இருக்கு. அப்ப வந்து 5 வகையான நிலங்களாக பிரிக்கப்பட்டது. மலைநாடு, கொங்கு நாடு, பாண்டி நாடு, அப்புறம் சோழ நாடு, தொண்டை நாடு என்று 5 வகை பிரிப்பாக ஐந்திணைன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி எல்லாம். இதுல 18 மொழி அப்பவே இருந்திருக்கிறது. அப்ப அதுக்கு தலைமொழி, பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்த தலைமொழி வந்து தமிழ். அதிலிருந்து வந்ததுதான் சமஸ்கிருதம். இது தமிழர்கள் உருவாக்கப்பட்டதுதான். அதனாலதான்
யோக நூல்கள் வந்து சமஸ்கிருதத்திலும் எழுதப்பட்டன, யோக நூல்கள் தமிழிலும் எழுதப்பட்டன. பதஞ்சலிக்கும் ஆசிரியர் நந்தியம்பெருமாள், திருமூலருக்கும் ஆசிரியர் நந்தியம்பெருமாள். நந்தியம்பெருமாளோட 8 பேர் எல்லாருமே நந்தி எடுத்து தான் பாடம் படிச்சிருக்கிறாங்க. எல்லா நந்தி தான், சிவனுக்கு நந்தி தான், நந்தி தான். நந்தினா நீங்க வந்து காலமாடு நினைச்சுக்கிறீங்க, இல்ல, அது நந்தின்னு ஒரு பேர் வச்சுட்டாரு, நந்தியம்பெருமான். சரி, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? நிறைய செஞ்சுக்கலாமா? சரிங்க ஐயா. காலையில் நாம 7 மணிக்கு பேசலாம். முடிஞ்ச 6 மணிக்கு கூப்பிடுறேன். வரவும் வரலாம். நன்றி, வணக்கம். சரிங்க ஐயா, நன்றி ஐயா.